ஹாய். நம்ம இப்போ இட்லி தோசை எல்லாம் ஆப்பம் பணியாரம் எல்லாம் நம்ம வடையெல்லாம் சுட்டு பார்த்துருக்கோம். அதுக்கு காம்பினேஷன் பெஸ்ட்டு காம்பினேஷன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காம்பினேஷன் ஈஸி ரெசிபி தேங்காய் சட்னி. வெங்காய சட்னி பார்த்துருக்கோம், கொத்தமல்லி சட்னி பார்த்துருக்கோம். கொத்தமல்லி சட்னி ஊத்தப்பத்துக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும், வெங்காய சட்னியும் இட்லிக்கும் ஊத்தப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி வந்து இட்லி ஊத்தப்பம் தோசை மசால் தோசை நைஸ் தோசை நெய் தோசை அடை எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். குழி பணியாரம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிஷியலாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியணும்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்கு. தேங்காய் வந்து இன்க்ரீடியன்ஸை சொல்லுங்கள். இதுக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, தண்ணி, அவ்வளோதான். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. முன்னெல்லாம் நாங்கள்லாம் ஆட்டுக்கல்ல ஆட்டுவோம், இப்போ அதெல்லாம் தேவையில்லை, மிக்சியிலே போட்டுடலாம். இவ்வளவு இந்த இதுக்கு வந்து ஒரு நீங்கள் 2 பேரும் தோசையை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி தோசைக்கு இன்றைக்கி மசால் தோசைக்கு போடணும் அப்படின்னா நல்லா ஈஸியாக பத்தும். இது பொட்டுக்கடலை வந்து அவங்கவுங்க விருப்பம் தான், இவ்வளவு போடணும் அப்படின்னு ஒரு அக்யூரசிலாம் கிடையாது. நம்ம நிறையா போடணும் அப்படின்னு நினச்சா போட்டுக்கிடலாம். பூண்டுமே உடம்புக்கு நல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கு போறீங்க. ஆமாம், 2 போடுவோம். பச்சை மிளகா இவ்வளவு தேங்காய்க்கு 2 பச்சை மிளகா போடுவோம். சந்தியாவுக்கு வந்து தாளிச்சா பிடிக்காததுனால நான் கருவேப்பிலை இதோடய சேர்த்து போட்டுறேன். கருவேப்பிலை உடம்புக்கு நல்லதுங்கிறனால போட்டுருவோம். உப்பு இதுக்கு தேவையான அளவு வழக்கம் போல் கம்மியாக போட்டுக்கோங்க, பத்தலைன்னா நிறைய சேர்த்துக்கிடலாம். அரைச்சிட்டு வரேன். அரைச்சாச்சு, தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் தாளிச்சிக்கிட்டு வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து இந்த கடுகு தாளித்து கொட்டுற வாசனை வந்து அது நம்ம இன்னும் கூட ஒரு தோசை சாப்பிட தூண்டு. அப்படி ஒரு அருமையான வாசனை இருக்கும். உளுத்தம் பருப்புலாம் சும்மா ஒரு இதுக்கு தான், கடுகு தான் அதுக்கு மஸ்ட்டு, முக்கியமான இது இந்த தாளிப்புக்கு. சும்மா தாளித்து போடுறது மட்டும்தான். என்ன தாளித்து மட்டும்தான் போடும். அதான் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தேங்காய் வந்து வதக்காமல் வேக வைக்காமல் இருந்தால் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பூண்டு வந்து நம்ம சாலடுக்கு போகிற மாதிரி பச்சையாக தான் போட்டிருக்கோம். எல்லாமே நல்லது. உளுந்த வடைக்கு, காரா வடைக்கு, பஜ்ஜிக்கு, ஊத்தப்பத்துக்கு, அடைக்கு, குழிப்பணியாரத்துக்கு, இட்லிக்கு வந்து அப்கோர்ஸ் வந்து கொத்தமல்லி சட்னி வச்சு இதை வந்து ஒரு சைடுக்கு வச்சா நல்லாயிருக்கும். அழகான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. மசால் தோசையோடு வச்சு சாப்பிடுங்க. மசால் தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் சட்னி மட்டும்தான், குழிப்பணியாரத்துக்கும்.